ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு என்ன, சேல்ரி, வயது வரம்பு, இது எல்லாத்தையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த மண்டலத்துக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மண்டலத்துக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால உதவுபவர், ஓகேங்களா, ஆண் பெண் 2 பேர்த்தையுமே கேட்டிருக்காங்க, மற்றும் பருவகால காவலர், ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு ஆண்கள் மட்டும், ஓகேங்களா. இப்போ 2 போஸ்ட்டு கேட்குறாங்க. அதாவது பருவகால உதவுபவர், அதுக்கப்புறம் பருவகால காவலர், ஓகேங்களா, 2 போஸ்ட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுடைய போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ பருவகால உதவுபவருக்கு எவ்வளோ எண்ணிக்கை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 120 எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. காவலருக்கு 120 எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. இதை வந்துட்டு அவங்க வேக்கன்சிஸ் வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க, அதாவது கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வயது வரம்பு வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1/11/2025 இந்த டேட் படி நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா 32 வயசு வந்துட்டு இருக்கணும். பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 34 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 37 வயசு வந்துட்டு இருக்கணும். சப்போஸ் அதாவது நீங்கள் வந்துட்டு பருவகால உதவுபவர் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓசி கேட்டகரியாக, அதாவது பருவகால காவலருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு 32 வயசும், பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீமுக்கு 34, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு 37, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன தான் நான் படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உதவுபவராக போகணும் அப்படின்னா +2 வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை காவலராக நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஊதியம் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா, டோட்டலாக வந்துட்டு அவங்க 10,000 ரூபா வந்துட்டு அவங்க ஊதியம் வந்து கொடுக்குறாங்க. அது எப்படின்னா 5,218 ரூபா ப்ளஸ் 3,499 ரூபா, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க சேல்ரி கொடுக்குறாங்க. அகவிலைப்படி தான் வந்துட்டு அவங்க சேல்ரி கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களோட போக்குவரத்து செலவு இருக்கும் இல்லையா, அதுக்குமே வந்துட்டு அவங்க ஒரு நாளைக்கு 100 ரூபா வந்து அவங்க கணக்கு வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியே காவலருக்குமே அதே சேல்ரி தான். போக்குவரத்துக்கும் 100 ரூபா ப்ளஸ் 5,210 ரூபா, அதுக்கப்புறம் 3,499 ரூபா, ஓகேங்களா. 3,499 ரூபா. இதில் வந்துட்டு என்ன அவங்க கண்டிஷனாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேல்காணும் தகுதியுடைய விண்ணப்பதாரர்களிடமிருந்து உரிய சான்றிதழ்களின் நகல்களுடன் முதல்நிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். அதாவது நீங்கள் வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருப்பிடமாக கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆப்ட் ஆனுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது முழுக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உரிய சான்றிதழ், அதாவது என்ன சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸோடைய ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கோட் பண்ணுறேன், இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும், ஓகேங்களா. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 28ஆம் தேதி, வர 28ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ மிஸ் பண்ணாமல் எலிஜிபிளாக இருக்கீங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்து தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 28ஆம் தேதி 5 மணிக்கு வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட PDF. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.